ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கேஎல் மைக் செட். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலி இந்த சேனலில் மலையாளம் மூவிஸ் மட்டும்தான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி புதுசாக வந்து ட்ரை பண்ணலான்னு நான் தமிழ் டப்பில் வந்து மூவிஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னோட தமிழ் லாங்குவேஜ் ஸ்லாங் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன். நம்ம எவ்வளோ ட்விஸ்ட் இருக்கிற மூவி பார்த்தாலும் அதை ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிடுவோம். ஏன்னா அவ்வளோ ட்விஸ்டட் மூவி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மூவியில் வர்ற ஒரு ட்விஸ்ட்டும் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சூப்பராக எடுத்து வச்சிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பேய் படம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பேயாக இருந்து இந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த மூவி மேக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரு பேய் இந்த வீட்டில் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ தான் அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி குடி வராங்க. ஆனால் அந்த பேய் அந்த ஃபேமிலி எதுவுமே பண்ணலை. ஆனால் ஃபேமிலியில் நடக்கிற எல்லாமே வந்து அந்த பேய் பார்த்துட்டு இருக்குது. இது வந்து நோட்டீஸ் பண்ண அந்த சின்ன பொண்ணு இது ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு என்ன ஆக போகுது, அந்த ஃபேமிலியை இந்த பேய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணல, இதெல்லாமே தெரிய வரும்போது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. கண்டிப்பாக அது நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக எடுத்து நமக்கு சொன்ன கதை தான் பிரசன்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான மூவிஸ் உங்களை தேடி வரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பிளாக் கோட் தான் காட்டுறாங்க. அந்த பிளாக் கோட் அப்படியே வெளிச்சமாக மாற ஒரு அழகான ஃபர்னிஷ்டு வீடு நம்ம கண் முன்னாடி தெரியுது. நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமாக மேலே கீழே மாடியிலலாம் போய் பார்க்குற மாதிரி யாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்குற மாதிரி நமக்கு கட்டே இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. ஒருத்தர் ரொம்ப தனிமையில் சோகமாக இந்த வீட்டில் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா சுற்றிட்டே வந்துட்டே இருக்காங்க. அப்போ தான் இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க ப்ரெசன்ஸ்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒரு ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, ஒரு ப்ரெசன்ஸ், அதாவது ஒரு ஆத்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சொல்லிட்டா அப்படியே இங்க பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே மார்னிங் ஆகுது. டக்குன்னு இந்த பிரசன்ஸுக்கு யாரோ வீட்டில் வர்ற மாதிரி தெரியுது. அப்படியே ஜன்னல் கிட்ட ஓடி வந்து பார்த்தா யாரோ ஒரு லேடி அந்த வீட்டுக்குள்ள ஓடி வர்ற மாதிரி இந்த பிரசன்ஸுக்கு தெரிய வருது. இது பார்த்த உடனே அந்த பிரசன்ஸ் டக்குன்னு கீழே போய் பார்க்கும்போது தான் ஒரு அழகான ஃபேமிலி இந்த வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு இந்த பிரசன்ஸுக்கு தெரிய வருது. ஒரு அம்மா, அப்பா, அப்புறம் 2 பசங்க. மூத்த பையன் பேரு டெய்லர், தங்கச்சி பேரு க்ளோயி. இதெல்லாம் அவங்க பேசுறத வச்சு இந்த பிரசன்ஸ் தெரிஞ்சுக்குது. இந்த க்ளோயை வந்து பிரசன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ பின்னாடியே அது போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல க்ளோய் வந்து இந்த வீடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது தான் அங்கே ரொம்ப பழமையான ஒரு கண்ணாடி வச்சிருது அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ அந்த வீடு விற்கிற புரோக்கரை வந்து க்ளோய் கிட்ட வந்து சொல்கிறா, இந்த கண்ணாடி வந்து 100 வருஷம் பழமையானதுன்னு, இது எவ்வளோ ஃபேஸ் பார்த்துருக்குன்னு நீ நினச்சி கூட பார்க்க முடியாது, இதுதான் இந்த வீடோட ஹார்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இதெல்லாம் அந்த ப்ரெசன்ஸ் அந்த கண்ணாடி பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கா. அந்த டைமில் ஒரு செகண்டில் க்ளோய் நேராக கேமரா பார்க்குறா. கேமரா மீன்ஸ் அந்த ப்ரெசன்ஸை பார்க்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ப்ரெசன்ஸ் டக்குன்னு அங்கேருந்து பயந்துக்கிட்டு நேராக க்ளோயோட பேரண்ட்ஸ் கிட்ட போகுது. அங்கே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே வந்து இந்த வீடு எப்படியாவது வாங்கணும் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த க்ளோயோட அம்மா இருக்காங்கல்ல, இது வந்து டெய்லரோட அம்மா தான் சொல்லணும். ஏன்னா டெய்லர்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோயை வந்து அவ்வளோ பிடிக்காது. இப்போ கூட இந்த டெய்லரோட ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்குது, அவன் ஸ்விம்மிங் ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்குது. இப்படி எல்லாம் அவனை பற்றி தான் பேசிட்டே இருக்காங்க. என்னதான் அம்மா இப்படி ஓரவஞ்சகா இருந்தாலும் அப்பா அப்படி இல்லை. அப்பா சொல்கிறாரு, அவகிட்ட ஒன்றும் கேட்கணும் இல்லை, அவளை பற்றியும் யோசிக்கணும் இல்லை, அவக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் நீடட் தானே, என்ன இருந்தாலும் அவளும் நம்ம பொண்ணு தானே. அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாரு. க்ளோ இப்போ தான் அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த டைமில் அவக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக வேணும்னு சொல்லும்போது தான் என்னன்னு பார்த்தா ரீசெண்டாக தான் க்ளோயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நாடியா இறந்து போயிருக்கா. அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்ததுனால தான் அவள் இறந்து போயிருக்கா. ஆனால் அந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம க்ளோய் வந்து மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. இதெல்லாம் இவங்க பேசுறது வந்து அந்த பிரசன்ஸும் ஓரமாக உட்காந்து கேட்டுருக்கா. ஆனால் இதை பற்றி எல்லாம் டெய்லருக்கு எந்த கவலையும் கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். அம்மா டிசைடே பண்ணிட்டாங்க டெய்லருக்காக இந்த வீடு வாங்கலான்னு. அப்போ தான் அப்பா வந்து க்ளோய் கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் உனக்கு பிடிச்ச ரூம் பாருமான்னு சொல்லி அப்படியே க்ளோயை அனுப்பி வைக்க க்ளோய் அப்படியே நடந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனது ஒரு ரூம் அவள் பார்க்குறா. இந்த வீட்டில் ரொம்பவே அழகான அந்த ரூம் அவளுக்கு பிடிச்சி போகுது. ஏன்னா எல்லா ஜன்னலுமே ஓப்பனாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஆக்சுவலி ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் க்ளோய்க்கு இந்த ரூம் ரொம்பவே பிடிச்சி போகுது. இந்த ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஓப்பனிங்கில் அந்த பிரசன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுவாங்கல்ல, அந்த ரூம் தான் இது. க்ளோ இந்த ரூமை செலக்ட் பண்ணுறா. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இடைக்கிடைக்கு ஏன் பிளாக் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பிரசன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த மூவி நம்ம பார்க்க போகிறோம். அதனால ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சி கொஞ்சம் சீன்ஸ் தான் வச்சிருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இந்த வீடே அந்த தனிமையில் இருந்து இப்போ ரொம்பவே அழகாக மாறிச்சு இந்த ஃபேமிலி வந்ததுனால. ஒவ்வொரு சீனை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு நாளாக போயிட்டே இருக்கு. இந்த வீட்டில் இந்த குடும்பம் வந்து பேசுறது, அப்புறம் போன் பேசுறது, இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாமே இந்த பிரசன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. கிச்சனில் நம்ம டெய்லரும் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே தெளிவாக தெரியுது டெய்லர் அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் நம்ம பிரசன்ஸ் அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கான். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நீ என்
வயித்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே எனக்கு அழகா மாறிச்சு. நம்ம ரிலேஷன்ஷிப் சாதா ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் இல்ல. நீனா எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இவங்க பேசிட்டே இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு புரியும் டெய்லரை வந்து இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனா க்ளோயும் இவங்க வயித்துல தான் பிறந்தாங்க. அவனே கேட்கிறான் அம்மா அப்பா க்ளோய். அப்போ அவங்களே சொல்லுவாங்க அவளும் எனக்கு பொண்ணு தான். ஆனா அவளை விட நீ தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரசன்ட் டக்குன்னு க்ளோயோட ரூமுக்கு போய் பார்க்கறா. அங்க போய் பார்த்தா க்ளோய் பெட்டில் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ வந்து இறந்து போயிட்டா. அவ உலகமே வந்து இப்போ ஸ்டாப் ஆன மாதிரி ரொம்பவே தனிமையில இருக்கா. ஆக்சுவலி க்ளோய்க்கு அம்மாவோட கேரிங்ஸ் இப்போதான் தேவைப்படுது. ஆனா யாருமே வந்து அவளை மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் ரொம்பவே தனிமையில உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பிரசன்ஸ்க்கு க்ளோய் ரொம்பவே பிடிச்சி போகுது. அப்படியே க்ளோய் அந்த சோகத்திலே படுக்க போயிடுறா. படுத்து நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது இப்போ ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனா க்ளோய் அந்த பிரசன்ஸ் வந்து டச் பண்றதுக்காக ட்ரை பண்றா. ஆல்ரெடி இந்த வீட்டில் வந்ததுல இருந்து அந்த ஆத்மாவோட பிரசன்ஸ் நம்ம க்ளோய்க்கு நல்லாவே தெரியுது. டக்குன்னு பயந்து போய் எந்திரிச்சு க்ளோய் அந்த பிரசன்ஸை பார்த்து அந்த பிரசன்ஸும் பயந்து போய் அந்த ஜன்னல் பின்னாடி போய் நிற்கிறா. மெல்ல க்ளோய் அந்த பிரசன்ஸோட பக்கத்தில் போய் நின்னா டக்குன்னு அந்த பிரசன்ஸ் வந்து நாடியா அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் நமக்கு தூக்கி வாரி போடுது. ஓ அதனாலயே இந்த பிரசன்ஸ் இவளே சுற்றி வந்துட்டே இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது தான் இருந்து அந்த ஆத்மா க்ளோய் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கு. அவள் எங்கே போனாலும் அங்கெல்லாம் போகிறது. இப்போ கூட க்ளோய் குளிக்கிறதுக்காக போகிறா. குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் படிச்சுட்டு இருந்தா. அந்த புக்கை வந்து அவள் பெட்டில் வந்து கழிச்சு போட்டுட்டு போயிருந்தா. அந்த புக்கை வந்து இந்த பேய் வந்து அவளை ரொம்ப அழகாக எடுத்து டேபிளில் வைக்கிறது, எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, நாடியா இல்லை யாரோ உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படி இறந்து போய் நமக்காக இதெல்லாம் செஞ்சால் நம்ம டக்குன்னு அது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு. இப்படி தான் தூக்கி வாரி போடும். க்ளோயால் மட்டும்தான் இது உணர முடியுது. நாடியா தன்னை சுற்றி வந்துட்டு இருக்கான்னு. சாதாரணமாகவே நம்ம ஒரு பேயை பார்த்தா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம். ஆனால் இது நாடியானால க்ளோய்க்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவ்வளோ மனசு வரல. இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்கு நம்ம அம்மா தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அம்மா சப்போர்ட் இல்லைனாலும் அப்பா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காரு. இது எல்லாமே இந்த ப்ரெசன்ஸும் வந்து நல்லாவே கவனிச்சுட்டு இருக்குது. இப்போ அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோயை வந்து நம்ம இன்னும் கேர் பண்ணணும். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு. அவளுக்கு ட்ரக் டெஸ்ட் எடுத்தால் இன்னும் அவள் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஏன் அப்பா சொல்றாங்கன்னா க்ளோ வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு. அவ பெஸ்ட் ஃப்ரெண்டான நாடிய ட்ரக் ஓவர்லோட் ஆகி மூச்சை விட முடியாம பெட்டிலே இறந்து போயிருப்பா. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, தன் பொண்ணு தன் கண் முன்னாடியே இறந்து போறது பார்த்து அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்படியெல்லாம் அப்பா வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஆனா அம்மா வந்து இது கொஞ்சம் கூடி மைண்டே பண்ணல. இங்க பாருங்க, நாடியா வந்து ரொம்ப சின்ன வயசுல கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருந்த பொண்ணு. அந்த மாதிரி இல்ல நம்ம பொண்ணு. அவக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் டைம் தான். அவ்வளவு ஃப்ரீயா விடுங்க, அவ சரியாயிடுவான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க அம்மா. ஆனா போன மாசமே இதே ஊர்ல ட்ரக் ஓவர்லோட் ஆகி 2 பசங்க மூச்சு விட முடியாம இறந்து போயிருக்காங்க. நாம அதை கன்சிடர் பண்ணோம். நீ டெய்லருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கூடி ஏன் க்ளோய்க்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் அப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வருது இவங்களுக்குள்ள முன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு. அம்மா வந்து வேலையில பிஸியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல கிடைக்கிற டைம் எல்லாம் டெய்லர்கிட்டே ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு அப்பாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இப்படி இங்க நடக்கிறது எல்லாமே அந்த ஆத்மாவும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. பிளாக் அவுட் ஆகி ஃபெய்டுனானா நம்ம க்ளோவோட ரூம்ல தான் காட்டுது. க்ளோ வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கா. அந்த ஆத்மாவும் க்ளோசர்ல இருந்து க்ளோவை பார்த்துட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா அங்க டெய்லர் தான் இருக்கா. டெய்லர் கூட ஒரு பையனும் வந்திருக்கான். இவன் தான் புதுசா டெய்லருக்கு கிடைச்சிருக்கிற ஃப்ரெண்டு ராயன். டெய்லர் அவனை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கா. கூப்பிட்டு வந்து இதான் என் தங்கச்சின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். புதுசா வீட்டுல யாரோ வந்து தெரிஞ்ச அந்த ஆத்மாவும் அங்க போய் பாக்குறான். பார்த்தா அந்த பையன் கொஞ்சம் கெட்ட பையன் மாதிரி தெரியறான். அவன் தம் அடிக்கலாம் மச்சான்னு கேட்கறான். ஆனா டெய்லர் கொஞ்சம் நல்ல பையனால எல்லாமே வீட்டுக்கு வெளியில தான் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஆத்மாவுக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த பையன் வேற கொஞ்சம் கெட்ட பையனா இருக்கா. சோ அதனால டக்குன்னு அந்த ஆத்மா வந்து க்ளோயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக க்ளோயை பார்த்து வருது. பார்த்தா நம்ம க்ளோயை அந்த பையனை எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இவளு சின்ன பொண்ணு, டீனேஜ் பொண்ணு, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அந்த பையனை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து அந்த ஆத்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம க்ளோயை வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஆத்மா என்ன பண்ணுறான்னா அந்த டோரை வந்து மெதுவாக க்ளோய்க்கே தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்படியே பிளாக் அவுட் அடுத்த நாள்னு காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே க்ளோயோட அப்பா தான் காட்டுறாங்க. நம்ம பிரசன்ஸும் வந்து க்ளோயோட அப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் லைஃப் வந்து அவ்வளோ நல்லா போகல. ஏன்னா இந்த பசங்களுக்காக தான் இந்த அப்பா வந்து இதெல்லாம் பொறுத்துட்டு இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் க்ளோயோட அம்மா வந்து எப்போவுமே ஒர்க்குன்னு சொல்லி பிஸியாக தான் இருக்காங்க. இருக்கிற டைம் எல்லாம் டெய்லருக்கு பாசம் கொடுத்துட்டு க்ளோயை கவனிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுக்க முடியாமல் நம்ம அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு லாயராக இருக்காங்க. அவருக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அந்த பிரசன்ஸும் பார்த்துட்டே இருக்கு. இப்படி இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமுமே இந்த பிரசன்ஸ் பார்த்துட்டே இருக்கு. அப்படி
இருக்க ஒரு நாள் அம்மா அப்பா 2 பேருமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங்காக கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் நம்ம டெய்லரும் ப்ராக்டிஸ்னு சொல்லி கிளம்பி வெளியில் போயிட்டா. இந்த நேரம் நம்ம க்ளோயி அந்த ராயை கூட்டிட்டு வீட்டிலே வந்துடுறா. இவங்களுக்குள்ள புதுசாக ஏதோ ரிலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் க்ளோயி முன்ன மாதிரி இல்லை. ராயை கூப்பிட்டு வந்து சரக்கு ஊற்றி அவன் கையில் கொடுத்து குடிக்க சொல்கிறா. ஆனால் ரோய் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் ரோய் கொஞ்சம் கெட்ட பையனை தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரோய் வேணான்னு சொல்கிறான். அதனால க்ளோய் வந்து அந்த சரக்கு எடுத்து குடிச்சிடறான். குடிச்சிட்டு நேராக ரோயை கூப்பிட்டுட்டு ரூமில் தான் வந்திருக்கான். இதை பார்த்து நம்ம பிரசன்ஸ் பதறி போய் இவங்க பக்கத்துல வந்து பார்த்துட்டே இருக்கான். க்ளோய் பெட்டில் படுத்திருக்கா. ரோய் அப்படியே ரூமை சுற்றி பார்த்துட்டு இதான் நாடியான்னு சொல்லி கேட்குறா. அவளும் சொல்கிறா உனக்கு அவளை தெரியுமான்னு. இல்லை எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பார்ட்டியில் பார்த்துருக்கேன், அந்த ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான். அப்படியே நைஸாக பேச ஆரம்பிக்கிறா. டக்குன்னு பெட்டில் படுத்துடுறான். இதெல்லாம் நம்ம பிரசன்ஸ் பக்கத்தில் இருந்து தான் பார்த்துட்டு இருக்கு. பரவாயில்ல நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், நான் அவன் கூட இருக்கேன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஸோ பிரசன்ஸுக்கு இப்போ தான் தெரிய வருது இதனால தான் இவங்க பெட்டுன்னு ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்காங்கன்னு. ஏன்னா இப்போ வந்து க்ளோய் ரொம்பவே தனிமையில் இருக்கா. அது வந்து கரெக்டாக வந்து ரோய் யூஸ் பண்ணி இவ கிட்ட வர்றதுக்காக, அதாவது நெருங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நைஸாக பேசிக்கிட்டு ரோய் கேட்குறா உனக்கு ஏதாவது கவலை இருந்தால் அதை மனசு திறந்து என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் யாரும் இறந்து போனது இல்லை, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்ன எல்லாம் கேட்குறான். இதெல்லாம் கேட்ட க்ளோயும் மனசை திறந்து எல்லாமே பேச தொடங்கிட்டான். எப்படின்னா எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்த போது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா டக்குன்னு அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு இருட்டு முறையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெளிச்சத்தில் வர்றதுக்காக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்மளால் வர முடியாது. இப்படி நல்லா டீப்பாக வந்து அவள் பேசிட்டே இருக்கிறது அந்த பிரசன்னு பார்த்துட்டு மெல்ல கிட்ட வர ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம க்ளோயும் அது வந்து சென்ஸ் பண்ணிடுறா. நாடியா இங்கே தான் இருக்கா, அது என்னால் உணர முடியுதுன்னு சொல்லும்போது அந்த ரோயும் வந்து பயந்து போயிடுறான். க்ளோயும் டக்குன்னு அது மாற்ற ட்ரை பண்ணுறா. ஏன்னா இது சொன்னால் யாருமே நம்ப மாட்டா, அப்போ ரியோனும் நம்ப மாட்டான்னு சொல்லி மெண்டல்னு நினச்சிடுவான்னு நினச்சி அப்படியே அவனை திசை மாட்டுறதுக்காக டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுறான். இது வந்து நம்ம பிரசன்ஸுக்கு பார்த்துட்டே இருந்து கடுப்பாகுது, ஆக்ரோஷமாகுது. பக்கத்துல இருந்த கபோர்டை வைப்ரேட் பண்ணி அதுல இருந்த பொருள் எல்லாம் கீழே விழ வச்சிரா. இது கேட்டதும் 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்போ ரியோ க்ளோ கிட்ட சொல்றா பயப்படாத, எதுவும் இல்லை, அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆனால கீழே விழுந்ததா இருக்கும்னு. ஆனா க்ளோவுக்கு நல்லாவே தெரியும் இது நாடியா பண்ண விஷயம் தான். ரியோ அப்படியே கபோர்டை பார்த்துட்டே இருக்கும்போது க்ளோ பக்கத்துல நாடியா வந்து நாடியா தன் கோபத்தை க்ளோ கிட்ட காட்டுறா. ஆனால் ரியோவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை காத்தடிச்சதுன்னு சொல்லி மழுப்பிடுறா. அப்படியே இந்த இடத்துல பெரிய ஒரு பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே சில பல நாட்கள் கழியுது. ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பிரசன்ஸ் கீழே வந்து பார்த்துட்டே இருக்கு. அப்போ க்ளோ ஒரு முடிவுக்கு வர அவள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் அவள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் சொல்கிறா நாடியா என் கூட தான் இருக்கா, அவள் பிரசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு எல்லாம் பேசிட்டே இருக்கா. அந்த டைமில் இந்த டெய்லர் பையன் வந்துட்டு ரொம்ப ஆஷாவே பேச ஆரம்பிச்சிட்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நாளாவே சரியாவே இல்லை, என்னென்னவோ சொல்ற, உன் இறந்து போன ட்ரக் அடிக்டான ஃப்ரெண்டு உன் கூடவே இருக்கான்னு எல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது, நம்பவும் முடியாது இப்படின்னு எல்லாம் பேசிடுறான். இது கேட்டு அப்பா மட்டும் அவனை சமாதானப்படுத்த பேசிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா மைண்டே பண்ணல. அந்த டைம்ல இவன் பேசிடுறான், உனக்கு ஒன்று தெரியுமா, அவனும் என் ஸ்கூல்ல தான் படிச்சா, அங்கேயே நீ என் மானத்தை வாங்கினேன், இந்த ஸ்கூல்ல அந்த ரயான் தான் ரொம்பவே ஃபேமஸ், அவனே என்கிட்ட தேடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி அதையும் கெடுத்துட்டாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த டேபிளை விட்டு எந்திரிச்சு போயிடுறான். பாவம் நம்ம க்ளோயி ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. ஜஸ்ட் இந்த பிரச்சனையை பத்தி ஃபேமிலி கிட்ட பேச தான் ஸ்டார்ட் பண்ணா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. குடும்பம்னா இந்த மாதிரி சண்டை தான் வரத்தான் செய்யும், ஆனா அது அப்பவே வந்து சால்வ் ஆயிடும். அந்த மாதிரி தான் இங்கேயும் அது சால்வ் ஆகுது. அப்போதான் அப்பா டெய்லர் கிட்ட சொல்றாரு, உன் தங்கச்சி கிட்ட நீ பேசினது சரியில்லை, போய் சோறு கேளுன்னு. ஆனா நம்ம க்ளோயா பேசினதே பேசி கலாச்சிட்ட, இனி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. அதெல்லாம் வந்து டெய்லர் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கூடவே இன்னொரு விஷயம் சொல்றா, க்ளோய்க்கு ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா அவ ட்ரக் யூஸ் பண்றான்னு எனக்கு டவுட் இருக்கு, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு, க்ளோயி ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை நல்லாவே தெரியும், ஆனா உனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி, உனக்கு அவ மேல பாசம் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த பாசம் காட்ட வேண்டிய டைம் வரும்போது நீ நிச்சயம் அது காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, உறவுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம பாசம் இருக்கும் போதே அதை காட்டணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை காட்ட முடியலன்னு ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி க்ளோயும் ஏதோ பிரச்சனையில இருக்கா, இப்ப நம்ம அவ கூட இருக்கணும், இதெல்லாம் அந்த பிரசன்ஸும் பார்த்துட்டு இருக்கு. அப்படியே இங்க பிளாக் அவுட் ஆகுது. கட் பண்ணா இன்னொரு நாள் காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டெய்லரும் அம்மாவும். அம்மா அவ்வளோ ஆர்வமா டெய்லர் பேசுறதெல்லாம் கேட்டு ஹாப்பியா உட்காந்துட்டா இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல நம்ம க்ளோயும் உட்காந்துட்டு இருக்கா. அவளை யாருமே மைண்ட் பண்ணல, அவளை யார்கிட்ட எதுவும் கேட்கல, அவளும் நகத்தை பிச்சுக்கிட்டு தனிமையில அப்படியே மூடவுட்டா உட்காந்துட்டு இருக்கா. அப்படி என்னதான் இவங்க சீரியஸா பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெய்லரோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து கலாய்ச்சிருக்காங்க. எப்படின்னா, அந்த பொண்ணை ஒரு புது நம்பர்
நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னும் தோசம் இந்த தியேட்டரில் இன்னும் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொல்லி அவளை அங்கே வர வச்சு ஒட்டுமொத்த ஸ்கூலே அங்கே இருந்து அவளை சிரிச்சு கலாச்சி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிராங்க்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் அம்மா ரசிச்சு கேட்டுருக்காங்க. அப்பதான் அங்க அப்பா வந்து கரெக்டா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணோட போட்டோ வாங்கினீங்கல்ல, அதை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. டெய்லர் இல்லப்பா நம்ம அப்படியெல்லாம் பண்ணலன்னு சொல்றான். அந்த நேரம் க்ளோயி போன் எடுத்து அப்படின்னா எப்படி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நெட்ல வந்துச்சுன்னு கேட்கறான். டோட்டல் ஃபேமிலியே ஷாக் ஆயிடுச்சு. பார்த்தா அந்த பொண்ணோட நூட் போட்டோஸ் எல்லாம் நெட்ல லீக் ஆயிருக்கு. டெய்லர் வந்து இல்லப்பா நான் இது பண்ணலன்னு சொல்றா. க்ளோ வந்து அடிச்சு சொல்றா நீ தான் இது பண்ணிருக்க, நீ தான் இது போஸ்ட் பண்ணிருக்கேன்னு. இவ்வளவு நேரம் காமா பேசிட்டு இருந்த ஃபேமிலி மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம பிரசன்ட் டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி மேல போய் நம்ம டெய்லர் ரூம்ல போய் அங்க இருந்த எல்லா பொருளுமே கீழே தள்ளி போட்டு ரொம்ப கோவமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சத்தம் கேட்டு டோட்டல் ஃபேமிலி மேல வந்து டெய்லரோட ரூம்ல பார்க்கும்போது தான் இவ்வளவு நாள் க்ளோ சொல்லிட்டு இருந்தது ஒரு கதை மட்டும் இல்ல, அந்த ஆத்மா இந்த வீட்டுல தான் இருக்குன்னு டோட்டல் ஃபேமிலியும் இப்பதான் புரிய வருது. அந்த ஆத்மா ஏன் இவ்வளவு கோவப்பட்டோன்னு தெரியல. டோட்டல் ஃபேமிலியும் பயந்து போய் கதவை சாத்திட்டு பால்கனில வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க இந்த வீட்டுல, என்னவோ இருக்கு, இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை அப்படின்னு. ஆனா க்ளோ மட்டும் அடிச்சு சொல்றா இது நாடியா தான், என்னால ஃபீல் பண்ண முடியுது, அவ தான் இதுன்னு. அப்பவும் டெய்லர் க்ளோ போட்டு திட்டிட்டு இருக்கா, நீ தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு. ஏன்னா க்ளோ நம்புறது அப்பா மட்டும்தான், அம்மாவும் இப்பவும் நம்பவே இல்லை. இப்போ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள போகிறது, உள்ள இருக்கிறது நம்மள ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா க்ளோ சொல்றா அவ எதுவுமே செய்ய மாட்டான், அது எப்படி உனக்கு தெரியும், அவன்னு சொல்றே, அவ தான் நாடியா, அது எப்படி கரெக்டா நாடியான்னு சொல்ற, உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா என்னால உணர முடியுது இது அவ தான் க்ளோயும் சொல்றான். இப்படி மாத்தி மாத்தி டோட்டல் ஃபேமிலியும் பயந்து போய் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே அந்த பிரசன்ஸ் இவங்க பக்கத்துல இருந்து தான் பார்த்துட்டே இருக்கு. அப்படியே அங்க பிளாக் அவுட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, அப்பா வந்து இந்த வீட்டை விட்டு புரோக்கருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்காருன்னு. புரோக்கரும் சொல்கிறாங்க எதுவுமே நடந்தது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இங்கே இருந்திருக்கு, அவங்களும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும்போது என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியலைன்னு. இப்போ இந்த புரோக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியலை. என் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காரு, அவங்க வந்து இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, மீன்ஸ் ஒரு எக்ஸோசிஸ் மாதிரி. அவங்கள வேணா உங்கள் வீட்டில் வந்து பார்க்க சொல்லவான்னு கேட்குறாங்க புரோக்கர். அப்பாவும் ஓகே வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து டெய்லருக்கும் அம்மாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் ஃபேமிலியை இது ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சு அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, ஃபேமிலியை சேர்ந்து அந்த லேடியை வந்து ரிசீவ் பண்றாங்க. அந்த லேடி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயப்படுது. ஏன்னா அந்த பிரசன்ஸ் வந்து இவங்களாலேயும் சென்ஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்ல, இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா கேமரா தான் பாக்குறாங்க. கேமரா மீன்ஸ் நம்ம பிரசன்ஸை தான் பாக்குறாங்க. அந்த ஆத்மா உள்ள இருக்கிறது இந்த லேடியாலையும் உணர முடியுது. அவங்க வந்து பேச ட்ரை பண்றாங்க, கிட்ட போக ட்ரை பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அம்மாவும் அண்ணாவும் இந்த லேடி ஒரு ஃப்ராடா தான் பாக்குறாங்க. ஏன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த லேடி இந்த பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஆனா ரொம்ப அதிசயமா இந்த லேடி வந்து க்ளோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரீசன்லி தானே உங்க ஃப்ரெண்ட் இறந்து போறான்னு கேட்கிறா. டக்குன்னு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க போன்ல பேசினதெல்லாம் அங்க நடந்த விஷயம் தான். ஆனா இதை பத்தி எல்லாம் அவங்க போன்ல பேசவே இல்லை. க்ளோயும் வந்து இது கேட்டு மிரண்டு போய் நிக்கிறா. க்ளோ மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியுமே மிரண்டு போய் நிக்குது. ஏன்னா இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்ததுன்னு இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, க்ளோ வந்து எவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுல ஒரு ஆத்மா இருக்கு. அப்போ க்ளோ கேட்கிறா அது நாடியா தானே, நாடியா தானான்னு கரெக்டா தெரியாது. ஏன்னா அதுக்கே தெரியாது அது யாருன்னு, அது ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னு, ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு அதுக்கு இன்னுமே தெரியாது. ஏன்னா அது டோட்டலி வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அந்த ஆத்மா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு என்ன ஆச்சுன்னு, அது ஏன் இந்த வீட்டுல இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆத்மாவுக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. குறிப்பா ஒண்ணு சொல்றாங்க, பிரசன்ட் ஃபியூச்சர்னு அது லைஃப்ல நடந்த எந்த விஷயமும் அதுக்கு ஞாபகம் இல்லை, அது தெரியறதுக்கு தான் அது இந்த வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அந்த ஹால்ல அந்த பழைய கண்ணாடி தெரியுது. அந்த கண்ணாடி பக்கத்துல போய் இவங்க கையை வச்சு பார்த்ததும் டக்குன்னு அவங்க பயந்து போய் பின்னாடி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேசவே முடியல. அந்த லேடி கூட வந்தவர் வந்து அப்பாவை கூட்டிக்கிட்டு போய் அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வித்தை எல்லாம் காட்டி ஏமாத்திட்டு போறாங்க, இதுக்கு மேல நீங்க காசெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு இப்படி சொல்லிட்டு அவங்க ரூம்ல போறாங்க. ஆனா நம்ம க்ளோ கூட அப்பா மட்டும் அங்க இருக்காங்க. அப்பா வந்து க்ளோவை நம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பிரசன்ஸுக்கு இப்பதான் ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த லேடி சொன்ன மாதிரி ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அதுக்கும் தெரியல. அது மட்டும் இல்ல, தன்னால இந்த ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரசன்ஸ் இனிமே யார் கண் முன்னாடியும் வரக்கூடாதுன்னு நினைச்சு நேரா நம்ம க்ளோவோட ரூம்ல கபோர்ட்ல போய் ஒளிஞ்சிக்குது. அப்படியே ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகுது. ரொம்ப நாட்கள் கடந்து போகுது. இந்த பிரசன்ஸ் வந்து இந்த கபோர்டை விட்டு யாரையும் போய் பாக்குறது இல்லை. இந்த ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும் யார் கூடயும் போய் பாக்குறது இல்லை முன்ன மாதிரி. பட் நம்ம க்ளோவோட ரூம்ல இருக்கிறனால பார்க்க கூடாத நிறைய விஷயங்கள் இந்த பிரசன்ஸ் வந்து பாக்குது. எப்படின்னா அவங்க ஒன்னா இருக்கிறது, அது மட்டும்
மட்டும் இல்லை அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிற டைமில் கூட பிரசன்ஸ் வந்து பார்க்க முடியாமல் அங்கே இருக்கிற ஒரு ஷர்ட் பின்னாடியே முகத்தை திருப்பிக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் வந்து இந்த பொண்ணை இந்த பையன் கிட்ட நெருங்கவே விட மாட்டான், ஏன்னா அவன் ஏமாத்திட்டு போயிடுவானோ அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அதை எவ்வளோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாலும் எல்லாமே தொல்லையில தான் போய் முடியுது. அப்படியே இருக்கும்போது பெருசாக ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ரியோ இருக்கான்ல அந்த பையன் வந்து இந்த க்ளோவோட ட்ரிங்க்ஸ்ல வந்து ஏதோ போதை மருந்து மாதிரி கலந்துட்டு இருக்கா. இது பார்த்துட்டு இருந்த பிரசன்ஸுக்கு எதுவும் பேசவும் முடியல, ஏன்னா அதால ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தும் இது பார்த்துட்டே இருக்கு, ஏன் இப்படி இவன் பண்றா, ஏன்னா இவனுக்கு எல்லாமே நடந்துருச்சு, எல்லாமே பண்ண வேண்டியது எல்லாம் இவன் பண்ணிட்டான், இருந்தும் ஏன் இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான்னு அதுக்கு எதுவும் புரியல. அப்படியே இந்த பிரசன்ஸ் வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது க்ளோய் வந்து இப்போ அந்த ட்ரிங்க்ஸை எடுத்து குடிக்க வரா. ஆக்சுவலி இந்த பிரசன்ஸுக்கு லிமிட்டடான பவர்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஏதாவது பொருளை நகர்த்த தான் முடியும், இந்த மனுஷனை எல்லாம் தொட முடியாது. அப்படி இருந்திருந்தா இந்த ரியோன்னு அது ஒரு வழி பண்ணியிருக்கும். இருந்தாலும் அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ ஷேக் பண்ணி அந்த கிளாஸை வந்து கீழே தள்ளி விட்டுடுறான். இப்படி இங்க நடக்கிற எல்லா சீன்ஸுமே நமக்கு ஒரு கேமரா ஆங்கிள் தான் காட்டுவாங்க. அந்த பிரசன்ஸ் ரொம்ப பக்கத்துல போய் முறைச்சு கோபத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நமக்கு காட்டுவாங்க. இப்படியே பிரசன்ஸ் பார்த்துட்டே இருக்க இப்போ அந்த ஜூஸ் வந்து கொட்டி போச்சு, அதனால க்ளோனால அதை குடிக்க முடியல. இருந்தாலும் இந்த ரியோன் வந்து விடவே இல்லை. அவ பக்கத்துல உட்கார்ந்து இன்னும் நான் உன் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன்னை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது தான் க்ளோய் ஒரு விஷயத்த சொல்றா. அம்மா அப்பா வந்து அடுத்த வாரம் கிளம்பி பிசினஸ் மீட்டுக்காக போறாங்க, பட் அண்ணா மட்டும் தான் இங்க இருக்கா, அதுதான் ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொல்றா. இந்த பொண்ணு எதுக்காக இதெல்லாம் இவன்ட்டு பேசிட்டு இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் கேட்டு ரியோனும் சொல்றான், உன் அண்ணன் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு. அப்போ க்ளோய் கேட்கிறா, என்ன பண்ணுவேன், என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு. ஏய் ஒன்னும் இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலான்னு சொல்றான். இந்த வாரம் பூரா நமக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அப்படியே க்ளோஸ் ஆக தொடங்கிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரசன்ஸ்க்கு என்ன பண்றேன்னு தெரியல. அது மட்டும் இல்ல இவ்வளவு பாதி பண்றாள், அதனால அப்படியே விட்டுருது. பாவம் இந்த பிரசன்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே இந்த க்ளோயை பார்த்துட்டு ரூம்ல நிற்கும் போது திடீர்னு வெளியில ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அப்பா கிட்ட அன்னைக்கு வந்த அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ சீரியஸா அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா சொல்றாரு, இந்த பாருங்க நீங்க வீட்டுல வர்றது எங்க ஃபேமிலிக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்ல என்கிட்ட இனிமே காசும் தர்றதுக்கு இல்ல. ஆனா அந்த லேடி காசுக்காக வரல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலி உங்க வீட்டுல இருக்கிற அந்த பிரசன்ஸ் வந்து அது என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க இருக்கல, இந்த வீட்டுல ஏதோ ஒரு நடக்க போகுது, அது தடுக்கிறதே அந்த பிரசன்ஸ் தான், அதுக்காக தான் அது இந்த வீட்டுல இருக்கு, நான் என் கனவுல அந்த ஜன்னலை பார்த்தேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்பா வந்து எதுவும் லிசன் பண்ணாம உள்ள போயிடுறாரு. அவங்க வந்து டக்குன்னு அந்த ஜன்னலை பார்த்தா அந்த பிரசன்ஸ் அவங்களே பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. ஆக்சுவலி க்ளோய் வந்து சொல்லியிருப்பா இல்ல அப்பா அம்மா வெளியே போறாங்கன்னு, அந்த நாள் இந்த நாள் தான். அப்படியே அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து க்ளோய் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நாங்க வெளியே போறோம், அண்ணாவும் இந்த வீட்டுல இல்ல, அதனால நீ மட்டும் தான் இருக்கேன், சோ சேஃபா இருக்கணும், அது மட்டும் இல்ல அம்மா அப்பா இல்லா நேரத்து யாருமே கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் க்ளோய் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா க்ளோய் வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே நார்மல் ஆயிட்டா. அதுக்கு காரணம் அப்பா தான். அப்பா ரொம்ப நல்லாவே க்ளோயை பாத்துக்கிறாரு. அவர் ரொம்பவே நார்மல் ஆயிட்டா, ஏன்னா இப்போ அவளுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அது மட்டும் இல்ல பாசம் காட்டுற அப்பாவும் இருக்காங்க. சோ அவ சொல்றா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். எதுவானாலும் எனக்கு கால் பண்ணு, உன்னை பாத்துக்க உன் அண்ணன் இருக்கான்னு சொல்லிட்டே கிளம்புறாரு. இதெல்லாம் நம்ம பிரசன்ஸும் பார்த்துட்டே தான் இருக்கு. அப்படியே நைட் ஆகுது. இப்போ அந்த பிரசன்ஸ் ஃப்ரீயா அங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கும்போது தான் டெய்லர் தான் காட்டுறாங்க. டெய்லரை பார்த்தா அவன் வந்து தண்ணி அடிச்சிட்டு சந்தோஷமா மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. இவனை நம்பி அந்த தங்கச்சியை விட்டுட்டு போயிருக்காங்க அம்மா அப்பா. இப்படி இவன் குடிச்சிட்டு இருக்கிறது அந்த பிரசன்ஸும் கோவத்துல இருந்து இவனே பார்த்துட்டே இருக்கு. ஆனா டெய்லருக்கு ஒரு செகண்ட்ல அதை வந்து சென்ஸ் பண்ண முடியுது. ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு பயத்தோட கேட்டுட்டு அப்படியே பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா அந்த ரியோனும் அங்க வந்துட்டான். வந்த உடனே டெய்லர் அவனுக்கு ட்ரிங்க்ஸை வந்து ஆஃபர் பண்றான். ஆனா அவன் ட்ரிங்க்ஸ் வேணாம், நமக்கு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிச்சன்ல போறான். இதெல்லாம் நம்ம பிரசன்ஸ் பார்த்துட்டே இருக்கு. இந்த பைபிள்ல கிச்சன்ல போய் என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு கிளாஸ்ல ஜூஸ் ஊத்துறதுக்கு முன்னாடி அதுல ஏதோ மருந்து பிச்சு போடுறான். அது யாருக்குன்னு பார்த்தா நம்ம டெய்லருக்கு. இதெல்லாம் நம்ம பிரசன்ஸ் பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கே இங்கேயுமா ஓடிட்டே இருக்கு. ஆனா ரியோன் வந்து அந்த ஜூஸ் எடுத்து நம்ம டெய்லர் கையிலே கொடுத்துட்டா. அவனு என்னென்ன பார்க்காம அப்படியே குடிச்சிடுறான். அது மட்டும் இல்ல இன்னொரு பெக்கு சாப்பிடலான்னு கேட்கும்போது குடிக்கலாமேன்னு சொல்லி இன்னொரு பெக்கும் அடிச்சுட்டு அப்படியே அவன் மட்டையாடுறான். இதெல்லாம் நம்ம பிரசன்ஸும் பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ரியோன் பாத்தீங்கன்னா அவன் ஆப்போசிட்ல இருந்து டெய்லர் மட்டை ஆயிட்டான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பார்த்தா நேரா கிச்சனுக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்து சரக்கும் ஜூஸுமா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஏதோ ஒண்ணு போடுறான். ஆனா டெய்லருக்கு போடும்போது ஒரு டேப்லெட் தான் போட்டான். ஆனா இது க்ளோய்க்காக அவ எடுத்துட்டு வந்தது வேற என்னமோ போடுறா. எதுன்னு பார்த்தா அன்னைக்கு அவன் கொடுக்க ட்ரை பண்ணால அதே தான். அதை எடுத்துட்டு நேரா க்ளோய் ரூமுக்கு தான் போறான். பின்னாடி நம்ம பிரசன்ஸ் பயந்துகிட்டே போகுது. போனவ என்ன பண்றான்னு பார்த்தா அந்த கிளாஸ் நீட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி க்ளோய்க்கு தான் கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா க்ளோய் வந்து ஏதோ நல்ல நேரம்னு நினைக்கிற அண்ணா இப்ப என்ன பண்றான்னு தான் முதல்ல கேட்கறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நான் சொன்னேன்ல நான் அவனை பாத்துக்கிறேன்னு, நீ அதெல்லாம் கவலை
கவலைப்படாம சரி நமக்கு ஆரம்பிக்கலான்னு மறுபடியும் கேட்குறான். பட் திடீர்னு க்ளோ என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு இது வேணாம், நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுன்னா, இது வந்து எல்லார் ஃபேமிலியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படின்னா, ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் அவங்க வந்து அவங்க சின்ன ஏஜில் ரொம்ப தனிமையில் இருக்கும்போது நம்ம அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்க்க விடாத டைமில் தான் இந்த மாதிரி குப்பைமேட்டில் எல்லாம் அவங்க போய் விழுவாங்க. அம்மா அவளை நல்லா பார்த்துக்கலனாலும் அப்பா ரொம்ப நல்லாவே அவளை பார்த்துக்கிட்டா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு க்ளோய் அப்போ சொல்கிறா இல்லை வேணான்னு சொல்லும்போது திடீர்னு இந்த ரியோன்னு ஒரு ஆக்ஷன் கொடுப்பான் பாருங்க. ஆமா இல்லை நீ சொன்னதும் சரிதான், நான் பண்ணது தான் ரொம்பவே தப்புன்னு சொல்லி திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரசன்ஸ்க்கு ரொம்ப கோபம் வருது. இவன் வந்து இங்கே ஆக்டிங் போட்டு நடிச்சிட்டு இருக்கான். நீ மட்டுமா தனிமையில் இருக்க, நானும் தனிமையில் தான் இருக்கேன், உன் கூட இருந்த டைமில் தான் நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது இது பார்த்துட்டு இருந்து க்ளோய்க்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி சரி விடு, நான் இருக்கேன்னு சொல்லி அப்படியே சமாதானப்படுத்துகிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நார்மல் ஆகலான்னு சொல்லி அந்த ஜூஸ் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அதை குடிச்சிடுறான். அப்படியே ஒரு பாட்டை போட்டு படுத்துக்கிட்டே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த போதை ஏற ஏற இவன் வந்து பேசிட்டே இருக்கா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் பாசம் இருக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கா. அப்படியே அவன் டோன் மாறுது, கிட்ட ஒரு சைக்கோ மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. இது கேட்டு நம்ம க்ளோய்க்கும் என்னென்ன புரியல, க்ளோய்க்கும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இவன் க்ளோய்க்கு வந்து கொடுத்தது வந்து ஒரு பெரிய ட்ரக்ஸ், அதோட எஃபெக்ட்னால க்ளோயினால ஒண்ணுமே பண்ண முடியாம பேரலைஸே கிடக்குறா. இந்த சைக்கோ ஒரு கத்தி எடுத்து ஏதாவது பண்ண போறான்னு பார்த்தேன்னா அப்படியெல்லாம் பண்ணல, அதை விட கோரமா இவன் ஒன்று பண்ண போறான். என்னன்னு பார்த்தா அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு தின்னான பிளாஸ்டிக் கவரை வெளியில் எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் இவன் சொல்கிறா, இது பாத்தியா, இது ரொம்பவே தின்னாக இருக்கும், எவ்வளோ அழகாக உன்னை இப்போ வந்து மேலே அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இப்போ தான் சொல்கிறான். உன் ஃப்ரெண்டு நாடியா இறந்து போனது எப்படின்னு உனக்கு தெரியும் இல்லை, அவள் இறக்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டு இறந்து போனான்னு நான் உனக்கு காட்டுறேன், அந்த வலியை உனக்கும் நான் தரேன், உன்னால் அதை உணர முடியும்னு சொல்லி அந்த கவரை எடுத்து நம்ம க்ளோயோட மூஞ்சியில் போட்டு மூடி அப்படியே துடிக்க துடிக்க கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே தான் ஒரு டெஸ்ட் ரிலீவ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம நாடியா, அதாவது க்ளோயோட ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பா இல்லை, ஒரு ட்ரக்ஸ் ஓவர்லோட் ஆகி மூச்சு விட முடியாம தான் அவள் இறந்து போயிருப்பாய். ஆக்சுவலி அவள் வந்து இறந்து போகல, இந்த சைக்கோ நாய் தான் அவளை கொலை பண்ணியிருக்கா. நாடியா மட்டும் இல்லை, அந்த ஊர்ல வந்து சில பல நாட்கள் முன்னாடி கொஞ்சம் குழந்தைகள் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சைக்கோ தான். இது தெரியாம க்ளோயும் இவன் சொல்றதெல்லாம் நம்பி இவன் கூட நெருங்கி பழகிடுறான். இவனோட சைக்கோத்தனம் எப்படின்னா, இந்த ஊர்ல எல்லாம் தனிமையில் இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்க கூட பழகி அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஜூஸ்ல கலக்கி கொடுத்து அவங்கள வந்து மூச்சு முட்டை கொலை பண்றது தான் இவனுக்கு ஒரு ஹாபி. இதை பார்த்துட்டு இருந்த பிரசன்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ரூம்ல அங்க எங்கேயுமா சுத்தி ஏதாவது பண்றதுக்காக ட்ரை பண்றா. டக்குன்னு கீழே ஓடி டெய்லர் பக்கத்துல வரா. வந்து பார்த்தா டெய்லரும் இங்க மட்டையை கிடக்குறா. எவ்வளவு ட்ரை பண்ணியும் டெய்லர் வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா நம்ம க்ளோய் வந்து அங்க செத்துட்டு இருக்கான்னு நம்ம டெய்லருக்கு தெரியாது. நம்ம பிரசன்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா அது லிமிட்டட் பவர்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம டெய்லர் பக்கத்துல போய் எப்படியோ எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் காதுல போய் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்ட், அதாவது மெசேஜ் மாதிரி ஏதோ கொடுக்குது. டெய்லர் கண் முழிச்சு அதே செகண்ட் க்ளோயின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி க்ளோயோட ரூம்ல போய் ரியோனை பிடிச்சி என் தங்கச்சியை விடுறான்னு சொல்லி மாடியில ஜன்னல்ல இருந்து கீழே தள்ளி விடுறான். ஆனா கூடவே டெய்லரும் கீழே விழுந்துடுறான். அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. சில பல நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம க்ளோயி அவ கபோர்டை திறந்து அவ பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா எஸ், இவங்க வீடை வந்து காலி பண்ண போறாங்க. இது எல்லாத்துமே நம்ம பிரசன்ஸும் பார்த்துட்டே இருக்கு. அப்படியே கீழே வருது. படத்தோட ஆரம்பத்துல எப்படி இந்த வீடு தனிமையில இருந்துச்சோ அந்த மாதிரி மறுபடியும் அந்த வீடு தனிமையில போயிடுச்சு. ஆனா இந்த ஃபேமிலியில எல்லாரும் இருக்காங்க டெய்லரை தவிர. எஸ், டெய்லர் வந்து இறந்து போயிருக்கா. தன் தங்கச்சியை காப்பாத்துற முயற்சியில அந்த மாடியில ஜன்னல்ல இருந்து வீழ்ந்து அவனும் இறந்து போயிருக்கா. அவன் மட்டும் இல்ல, அந்த சைக்கோ ரயோனும் இறந்து போயிருக்கா. இதெல்லாம் தாங்க முடியாம அம்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. க்ளோய் வந்து வாங்கம்மா போலான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. நீ போ, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பிரசன்ஸ் அவங்க பக்கத்துல இருந்தே பார்த்துட்டே இருக்கு. அம்மா அப்படியே வீட்டுக்குள்ள நடந்து வரும்போது அந்த ஆன்டிக் பீஸான கண்ணாடியை பார்க்கும்போது இங்க கொடுக்குறான் பாரு ஒரு செகண்ட் டிஸ்ட். இப்படி கதறி அழுகுறாங்க. ஏன்னு பார்த்தா அந்த கண்ணாடியில் தெரிஞ்சது வேற யாரும் இல்லை, நம்ம டெய்லர் தான். எஸ், படத்தில் ஆரம்பத்தில் இருந்து பிரசன்ஸா நமக்கு காட்டினது எல்லாமே நம்ம டெய்லரோட ஆவி தான். தன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக தான் டெய்லர் ஆவியா இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு அம்மா கதறி அழுகுறாங்க. இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்து வெளியே கூட போக முடியாமல் இந்த வீட்டில் இருந்த அந்த பிரசன்ஸ் இப்போ மெல்ல மெல்ல நடந்து வெளியில் வர்றது நமக்கு காட்டுறாங்க. அப்படியே நடந்து வந்து வானத்தை நோக்கி பறந்து போகுது. இந்த இடத்துல இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இங்க இருந்து நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலி படத்தில் ஆரம்பத்தில் இருந்து டெய்லர் செத்து போனா தானே ஆவியா வந்து தங்கச்சியை காப்பாத்துவான். படத்தோட ஆரம்பத்துல இருந்து டெய்லரை அந்த பிரசன்ஸும் பாக்குற மாதிரி தானே விஷுவல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். எல்லாமே நான் கிளியர் பண்றேன். இவங்க இந்த வீட்டுல குடி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிரசன்ஸ் இந்த வீட்டுல வந்து இருந்திருக்கும். ஏன் இருக்கும், எதுக்கு இருக்கும்னு கூட அதுக்கு தெரியாது. இந்த வீட்டை விட்டும் அதுக்கு வெளியில போக முடியாம இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபேமிலியை ஒப்சர்வ் பண்ணி தான் அதுக்கான பர்பஸே அது கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அந்த பேயோட்ட வந்த லேடியும் சொல்லியிருப்பாங்க, அந்த பிரசன்ஸுக்கு வந்து எழுந்த காலம் நிகழ்காலம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, அது எந்த காலத்துல இருக்குன்னு அது கன்ஃபியூஸ்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், இது எப்படி வேணும்
வேணா எடுத்துக்கலாம். இவன் மட்டையாகி கிடந்த அந்த டைம்ல தங்கச்சி இறந்து போயிருக்கலாம். இல்ல இவனுமே வந்து அன்னைக்கு ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் ஆனால இறந்து போயிருக்கான். இல்ல சில பல நாட்கள் கழிச்சு இறந்து போயிருக்கலாம். இல்ல சில பல வருஷங்கள் கழிச்சு இறந்து போயிருக்கலாம். ஆனா செத்து போன அவனோட ஆத்மாவோட அந்த குற்ற உணர்ச்சி தன்னாலதான் தன் தங்கச்சி இறந்து போயிட்டான். நல்லா பாத்துக்க வேண்டிய அவனே வந்து பாத்துக்க முடியாம தன் தங்கச்சி இறந்து போனனாலேயோ அந்த குற்ற உணர்ச்சியை இந்த ஆத்மாவை மோட்சம் அடையாம அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்குது. அது மட்டும் இல்ல தன்னால தான் தன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும் என்றனாலேயோ தன் தங்கச்சி இறந்து போகிற சில பல நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஆத்மாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. இப்பவும் புரியலன்னா அந்த லேடி அந்த வீட்டுல வரும்போது சொல்லியிருப்பாங்க அந்த ஆத்மாவுக்கே தெரியல அது நிகழ்காலத்துல இருக்கா இல்ல இறந்த காலத்துல இருக்கான்னு. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு அவன் இறந்து போய் அவனோட ஆத்மா வந்து நடந்து முடியறதுக்கு முன்னாடியே டைம் டிராவல் மாதிரி பாஸ்ட்ல போயிருது. இது எல்லாமே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குற என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ. அப்படியே தன்னோட தங்கச்சியை காப்பாத்தின சமாதானத்துல அந்த ஆத்மா வந்து மோட்சம் அடைஞ்சு அந்த வீடை விட்டு வெளியில போயிடுது. ஓகே காய்ஸ், மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது புது மூவி வேணும்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை தேடி நோட்டிபிகேஷனா வரும். ஒன்ஸ் அகைன் பை பாய்.